எந்த உணர்வும் இல்லாதப்போ, பயம் வரப்போ இந்த வாக்குத்தத்தத்தை திறந்து பாருங்க. இந்த வார்த்தைகளை உங்க கண்களுக்கு முன்பாக வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, உங்க போன்ல வச்சுக்கோங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. அந்த வார்த்தைகளை பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வாக்கையே அப்படியே தொடர்ந்து பிடிச்சிட்டு இருங்க. ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார்னா இவர் வாக்கு மாறாத தேவன், பொய் உரையாத தேவன். வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். உன்னுடனே இருப்பேன்னா இருப்பேன், அவ்வளவுதான். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது, நிறைவேறாம போகாது. நீங்க இந்த வாக்குத்தத்தத்துக்கு பெரிய ஒரு கனத்தையும் மரியாதையும் செலுத்தும் போது, கஷ்டமான நேரத்தையும் இல்லை நான் இதை பிடிச்சிப்பேன், இதை நம்புவேன்னு சொல்லும் போது பாருங்க, நான் நம்புறேன் உண்மையில அங்க பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். உணர்வே இல்லாதப்போ என்னங்க பண்றது? வாக்கு பிடிச்சுக்கோங்க. தேவன் என்னோட இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்தா தெரியல, உணர்வை பார்த்தா தெரியல, உணர்ச்சியை பார்த்தா தெரியல, ஆனா வாக்கு தத்தம் சொல்றதுனால அதை பிடிச்சுக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, சரி ஓகே, உணர்வு இல்லை, உணர்ச்சி இல்லை, சூழ்நிலையும் முரண்பாடா இருக்கு, ஆனா வாக்கு தத்தம் இருக்கு. இவர் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா உண்மை உள்ளவர் இவர். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படி எண்ணுங்கள், இப்படி யோசியுங்கள். எப்படி யோசிக்காதீங்க பாருங்க. நம்ம பொதுவாக எப்படி யோசிக்கிறோம்? எங்கெங்க இருக்கிறார், இல்லை ஒண்ணுமே மாற மாட்டேங்குது, எங்கெங்க இருக்கிறார்? அது ஒரு விதமான யோசனை. அதை விட்டுட்டு இப்படி யோசிங்க, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் என்னோட இருக்கிறார், நிச்சயம் இருக்கிறார். யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வாய் திறந்து சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது உணர்ச்சியே இல்லாதப்போ சொல்றேன், தேவன் என்னோட இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வே இல்லாதப்போ என்னங்க செய்யணும்? அப்படியே விடாதீங்க. உங்க மனசுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, வாய் திறந்து சொல்லுங்க, தேவன் என்னோட இருக்கிறார். அடுத்தது நன்றி செலுத்துங்க. தேவனே நீர் என்னோட இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்க. நன்றி செலுத்துங்க. தேவனே நீர் என்னோட இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்தது அதை தியானியுங்கள். அதையே யோசித்துட்டுருங்க, அதையே யோசித்துட்டுருங்க. மற்றதெல்லாம் யோசித்துட்டு இருக்கிறத காட்டிலும் இதை யோசிங்க. தேவன் என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். இவர் என்னோட இருக்கிறார், எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் இவர் என்னோட இருக்கிறார், நல்லவர் என்னோட இருக்கிறார், ஆளுகிறவர் என்னோட இருக்கிறார். இதையே தியானிங்க, புரட்டி புரட்டி பாருங்க. அஞ்சாவது, இதன் அடிப்படையிலே பேசுங்க, நடந்து கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் இதை வாயத்தரன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா இது அடிப்படையில் மற்ற காரியங்களை